ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ. அந்த லாங் வீடியோவில் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இந்த சேனலில் ஷேர் பண்ணாத ஒரு ரெசிபி தான். நம்ம வந்து பேக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பேக்கிங் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கப் கேக். அதுக்கு 4 முட்டையை வந்து உடச்சிக்கோங்க. சில கேக்கில் வந்து எக்கு போடாமல் கூட பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி எக் போட்டு தான் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து ஒயிட் மட்டும் போடுவாங்க, சில பேர் எல்லோ மட்டும் போடுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டையுமே சேர்த்து போடுறோம். ஓகேவா? போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து நல்லா ஹேண்ட் பீட் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம், ஹஸ்பண்ட் கொஞ்சோன்னு சேர்ந்து தான் மிக்ஸ் பண்ணும். இந்த வீடியோவில் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ப்ளஸ் ஹஸ்பண்ட் தான் நிறையா உதவி பண்ணாங்க. ஏன்னா இது நம்ம எப்படி பீட் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது அந்த சாஃப்ட்னஸ், அப்புறம் வந்து அந்த டேஸ்ட் எல்லாமே. ஸோ அதுக்காக நல்லா ஸ்பான்ச்சியாக வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்க கப்பு தான். இது வந்து 250 கிராம்ஸ் கப் இருக்கும். அதில் வந்து நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து அரை கப் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே வெண்ணிலா எசன்ஸையும் நம்ம வந்து ஒரு ட்ராப் டு 3 ட்ராப்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணுறோன்னா அங்கே எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து சேஃப்டி. ஏன்னா நம்ம நார்மல் ஹேண்ட் பீட்டர் வச்சு பண்ணோன்னா கை ரொம்ப வலிச்சிடும். எலக்ட்ரிக் பீட்டர்னால் ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. கண்டிப்பாக நம்மளால் ஒரு தேயிலை உட்காந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்பான்ச்சியான கேக் வேணும்னா கண்டிப்பாக ஒருத்தங்க சப்போர்ட் இருக்கணும். அண்ட் எனக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப ஆசை. மேரேஜ்க்கு அப்புறம் பேக் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் அது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் கிரேவிங்ஸாகவும் இருந்து கப் கேக் கிரேவிங்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் இப்போ நான் 250 கிராம்ஸ் கப் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கப்பில் 2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சரைச்சி நல்லா இது பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து பேக்கிங் பவுடர் சேர்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் உள்ள ஐட்டங்களுமே ரொம்ப கம்மி தான். நம்ம ரொம்பலாம் ஆட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. சின்ன இது தான். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில், இப்போ கெஸ்ட் யாராவது வராங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி. ஸோ ஃபஸ்ட் நல்லா இது பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கிங் பவுடரையும் நான் ஆட் பண்ணேன். பவுடர் ஆட் பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா சரிக்கலை, சும்மா ஆட் பண்ணிட்டு நீங்கள் அதையும் சரிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மில்க் ஆட் பண்ணேன். அதையும் நான் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் அங்கே ஸ்கிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மில்க் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து இங்கே திக்கு ஆக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மில்க் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லாவே நமக்கு ஸ்பாட்சிலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நல்லாவே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து க்ராஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் வெண்ணிலா வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பால் நான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ரொம்ப ரன்னிங்காக இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டானது. அதில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் நமக்கு தேவைக்கு, உங்களுக்கு சாக்லேட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நீங்கள் தனியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நம்ம வந்து டாப்பிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க? அதுக்காக இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு எதுவுமே பண்ணலாம். நான் கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்பவும் தண்ணிக்கான்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான இதில் இருக்கணும். ஸோ இதையும் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இது இருக்கும்ல டம்ளர், அதுக்கு மேலே நம்ம விப்பிங் ஷீட் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதை நம்ம வந்து அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து இதை ஒரு சைடாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து
ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கப் ட்ரே கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து குக்கரில் கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ இல்லைன்னா இந்த ஓவனில் வந்து நீங்கள் இந்த மிக்ஸ் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மிக்ஸை வந்து நீங்கள் வந்து நார்மல் கேக் டின்னில் கூட பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து இங்கே கப் கேக் ட்ரே வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ஷீட்டும் வச்சுருந்தேன். ஓகேவாங்க, பேப்பரும். ஸோ அதை மேலே அப்ளை கீழேங்க கப்புக்கு மேலே இதை வச்சுட்டு அது மேலே நம்மளோட அது பேர் என்ன, நம்மளோட பேட்டரை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடக்கூடாது. ஒரு 90% அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வேகும் போது இது நல்லா புஃப்னு வரும், நம்ம வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதால. அண்ட் இப்போ வந்து நம்ம வச்சுருந்தோம்ல, அதில் லைட்டாக சிசர் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெகந்தி போடுற மாதிரி நம்மளுக்கு வந்து வர்ற டிசைனை போட்டு விட்டுற வேண்டியதான். ஸோ போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள், அப்புறம் சாக்லேட், டார்க் சாக்லேட் என்னெல்லாம் இருக்கோ, நட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம கைக்கு எது கிடைக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டிசைனாக போட்டு விட்ருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபைனலாக ஓடிஜியும் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வைக்க போனேன். அது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே ட்ரே வந்து கொஞ்சம் சின்ன ட்ரே. ஸோ ஃபஸ்ட்டு வைக்கும் போது ஒழுங்காக வரல. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அழகாக வச்சு விட்டுட்டாங்க. வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்குன்னு போட்டு 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சேன். 20 மினிட்ஸ் வச்சுட்டும் எனக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் நான் இன்னொரு 5 மினிட்ஸ் கிட்ட வச்சேன். ஓகேவா? ஸோ ஒரு ஓடிஜி ஒரு விதமாக நம்மளுக்கு வந்து செயல்படும். அண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே ரேஸ் ஆகி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எப்போவுமே வந்து கப் கேக்கை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து போடாதீங்க. ஒரு 70% வச்சுட்டிங்கன்னா பேக் ஆகும்போது நல்லா புஃப்னு வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் ரொம்பவே லுக்காக டேஸ்டியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அம்மா வீட்டுக்கு, எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெண்ணிலா பண்ணுறது. அது ஷோர் கரெக்டா? தேங்க்யூ. நல்லா சாஃப்டாக இருக்குல்ல? see this, நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கு பாருங்க. இரு நல்லா இருக்காமோ? இங்கே பாரு, இங்கே பாரு, நல்லாக்கா? எவ்வளோ ஆர்வமாக என் பொண்ணு ஓடி வரா பாருங்க. நல்லாக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு. போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, ஹஸ்பண்டும் என் பாப்பாவும் எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் என் தம்பிங்களுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில்